ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். புவி ரமேஷ் லைஃப் ஸ்டைல் போனா இன்றைக்கி என்ன வீடியோனா மெஷினில் எப்படி ஆயில் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க. நான் ஆயில் சேஞ்ச் பண்ணி ஒரு 3 மாதம் ஆகிடுச்சி. இப்போ ஷாப்புக்கு வந்துட்டு ஆயில் மாற்றலை. ஆயில் மாற்றும் போது ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆயில் மாற்ற தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்களுக்கு இது யூஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். வாங்க, இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உள்ள ஏஞ்சி பிடிச்சிக்கணும். இது மாதிரி டஸ்ட்டாக தான் இருக்கும், ஏன்னா ஸ்டிச் பண்ணது ஃபுல்லாக டஸ்ட் எல்லாம் இது உள்ளே தான் இறங்கியிருக்கும். அதனால் முதல்ல இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே அந்த எண்ணெய்க்குள்ளே கொட்டுச்சுன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆயிலில் இந்த இடத்துல நெட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி மேக்னெட் ஒன்று இருக்கும். இந்த மேக்னெட்டை எடுத்துட்டு இங்கே ஸ்க்ரூ ஒன்று இருக்கும். கையிலலாம் கொஞ்சம் எண்ணெய் பட தான் செய்யும். இந்த ஸ்க்ரூவை கொஞ்சம் லூஸ் பண்ணணும். அப்போ எண்ணெய் இப்படி லூஸ் பண்ணோம்னா இது ஆயில் கேன். ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண ஆயில் கேன் தான். இந்த ஆயில் கேனில் தான் அந்த எண்ணெயை பிடிக்க போகிறேன். கீழே ஹோல் இருக்கும். கீழே இந்த மாதிரி ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் இந்த பாட்டில் ஆயில் கேனை வச்சுட்டு மேலே ஸ்க்ரூவை திரும்பணும்னா பாருங்கள், ஆயில் ஃபுல்லாக எல்லாமே வந்துடும். சுத்தமாக ஆயில் வடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையுமே சுத்தமாக தொடச்சி இப்படி எடுத்து விட்டுட்டோம்னா அது எல்லாமே அந்த ஆயில் கூடயே சேர்ந்து வந்துடும். அப்படி வரலைன்னா கூட நம்ம எடுத்துடலாம் கை வச்சு. இதை மாதிரி காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சி உள்ளே இருக்கிற அந்த எண்ணெயில் அடியில் படிஞ்சிருக்கிறது எல்லாத்தையும் தொடச்சி இது மாதிரி நல்லா சுத்தமாக தொடச்சி கீழே இருக்கிற எண்ணெய் டஸ்ட்டு எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா புதுசாக எண்ணெய் ஊற்றணும். கண்டிப்பாக ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம் நினச்சோம் இதை நம்ம செய்யணும். அப்போ தான் மிஷின் ரொம்ப நாளைக்கு வரும். இந்த மிஷினுக்கு வந்து சர்வீஸ் கிடையாதுன்னு சொன்னாங்க. நான் கேட்டதுக்கு இந்த மிஷினுக்கு சர்வீஸ்லாம் கிடையாதுமா, நீங்கள் எந்த அளவுக்கு எண்ணெயை மாற்றி பத்திரமா பார்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மிஷின் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. நான் கண்டிப்பாக 3 மாதத்துக்கு ஒரு டைம் எண்ணெய் கலர் மாறினாலும் சரி மாறாட்டினாலும் சரி 3 மாதத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக எண்ணெயை மாற்றிடுவேன். நீங்களும் இதுமாரி ட்ரை பண்ணிங்கன்னா மிஷின் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் நல்லா பார்த்துக்க முடியும். வச்சு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடணும். ஹோல் சின்னதாக ஹோல் கூட போகாமல் வெளியில் எண்ணெய் போகாமல் நல்லா டைட் பண்ணிட்டோம்னா எண்ணெய் வெளியில் போகாது. எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா டைட் பண்ணிவிட்டு அதேமாரி இந்த மேக்னெட் எடுத்து அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ ஆயில் ஊற்றிடலாம். இதில் இதுதான் மிஷின் ஆயிலு. பாருங்கள், வாட்டர் மாதிரி இருக்கும். இந்த ஆயிலை இதில் அப்படியே ஊற்றுற எவ்வளோ ப்யூராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இந்த ஆயில் தான் அந்த கலர் வந்துருச்சு. கலர் அப்படி தான் மாறும். இந்த ஆயில் அளவு வந்து இதோ ஹைன்னு இருக்கு இல்லைங்களா, இந்த கோட்டோட நிறுத்திக்கணும். அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது. நான் கரெக்டாக அந்த ஹை லெவல் அதோட மட்டும் ஊற்றிட்டு ஆயில் நிறுத்திட்டேன். ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு, இது 1 லிட்டர் பாட்டில் 3/4 லிட்டர் அளவுக்கு ஊற்றிருக்கேன். 4 லிட்டர் அளவுக்கு இருக்குது. பழைய மாதிரி செட் பண்ணிடலாம்.
அவ்வளோதான். மிஷினுக்கு இப்போ ஆயில் மாற்றியாச்சு. சர்வீஸ் பண்ண மாதிரியாம்மா இந்த மிஷினுக்கு இந்த மாதிரி ஆயில் மாற்றுறது சர்வீஸ் பண்ண மாதிரி. இப்போ புதுசாக ஆயில் மாற்றியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நன்றி.